ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் 100 டேஸ் ஆஃப் வெயிட் லாஸ் சேலஞ்ச் போயிட்டுருக்கு. 100 டேஸ்க்கு மட்டும் இல்லை, இது வந்து ஒரு லைஃப் லாங்காகவே நம்ம இதை மெயின்டைன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலாக வந்து இது மாறும். ஹெல்த்தியாக இருக்கும் நம்மளோட பாடி மைண்ட் எல்லாமே. ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்துட்டு இந்த ஒரு க்ரீன் ஜூஸ் பற்றி நான் பேசியிருந்தேன் இல்லையா? ஸோ அதோட மேக்கிங் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு ஜூஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் வெயிட் லாஸ்க்கு. ஸோ நிறையா பேர் இந்த ஆம்லா ஜூஸ், ஏபிஜி ஜூஸை விட இந்த ஒரு பூசணிக்காய் ஜூஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு ஜூஸ் இது. ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லாமையும் ஒரு மீடியம் சைஸ் ஒரு பழம் எடுத்துக்கோங்க. அதுவே வந்து உங்களுக்கு ஒரு 1 வீக்குக்கு நல்லாவே வந்து வரும் உங்களுக்கு ட்ரிங்க் எடுக்க. அண்ட் முக்கியமாக உங்களால் இப்போ டெய்லியுமே இது உங்களால் செஞ்சு குடிக்க முடியும்னா நீங்கள் தாராளமாக இதை செஞ்சு டெய்லியுமே செஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா எனக்கு டைம் கிடையாது. இப்போ காலையில் நம்ம குக் பண்ணணும், நம்ம ஒர்க் அவுட் முடிக்கணும். ஸோ அதனால் நம்ம வீட்டில் ஒரு சின்ன வாண்டு வேறு இருக்குது இல்லையா? ஸோ என்னால் மார்னிங் இதை செஞ்சு குடிக்க முடியல. சரிங்களா? நான் மார்னிங் செஞ்சு குடிக்கிறதுக்குள்ளே எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைமே வந்துடும். அதனால் டெய்லியும் என்னால் செய்ய முடியாதுன்றனால நான் ஒரு வீக்லி வந்து செஞ்சு வச்சுக்குவேன். ஸோ ஒரு 1 ஹவர் தான் நம்மளுக்கு வீக்கெண்டில் ஒரு டைம் ஆகும் அது செய்யறதுக்கு. மேக்ஸிமம் 1 ஹவர் தான். ஸோ ஒரு கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சிங்கன்னா அந்த வீக் ஃபுல்லாகவே உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதோட தோலெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி தோலெல்லாம் எடுத்துக்கோங்க. ரொம்ப சதை பகுதியெலாம் இது பண்ணி எடுக்காதீங்க. தோல் மட்டும். ஏன்னா நம்ம இதை வந்து அரைச்சி நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? அப்படியே நம்ம குடிக்க போகிறதில்ல. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் அந்த க்ரீன் இது மட்டும் நம்ம எடுத்தால் போதும். ரொம்ப சதையாக எடுக்காதீங்க. மேலோட்டமாக நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பீஸா வந்து ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இது 1 வீக் இதை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நீங்கள் ஆம்லா ஜூஸு, ஏபிசி ஜூஸ் இந்த மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது மட்டும் தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை. பட் இது வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் அதை கம்பேர் பண்ணும்போது. மோரோவர் எல்லாமே ஜூஸ் வந்து நம்ம மார்னிங் டீடாக்ஸ் ஜூஸ் எது எடுத்தாலுமே நம்மளுக்கு எஃபெக்டிவ் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ எல்லாமே இந்த குட்டி குட்டி பீஸஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்துட்டு இந்த ஒரு பாத்திரத்தில் நம்மளுக்கு அந்த ஒரு பழம் வந்து இவ்வளோ அளவு வந்திருக்கு நான் கட் பண்ணிவிட்டு. இது கூடவே வந்துட்டு நம்ம இன்னும் சில பொருள்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணி நம்ம அதை அரைச்சிக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு லெமன், ஃபுல் லெமன், இது கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் லெமன் இது. சரிங்களா? ஸோ கருவேப்பிலை தாராளமாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஒரு 5, 6 கொத்து எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு பெரிய பீஸ் இஞ்சி எடுத்துக்கோங்க. ஸோ இது கூடவே வந்துட்டு நான் 1 ஸ்பூன் வந்து மிளகும், 1 ஸ்பூன் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அரைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் பெப்பரோ சீரகத்தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் இதோடயே போட்டு அரைக்கும்போது நம்மளுக்கு எசன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே அதில் இறங்கும். அதுக்காக தான். சரிங்களா? இது ஒரு வந்து நம்ம பேட்சாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம மிக்சர் ஜாரில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச்லேயே ஃபஸ்ட்டு இதெல்லாமே நம்ம போட்டு வந்து அரைச்சி எடுத்துடலாம். நீங்கள் அதுக்கப்புறம் வெறும் அந்த காய் மட்டும் நீங்கள் போட்டு அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை ஃபஸ்ட்டு இது நான் எல்லாத்தையுமே போட்டு ஒரு இது ஃபஸ்ட்டு பேட்ச்சில் வந்து நான் எல்லாமே போட்டு நான் ஜாரில் அரைச்சிட்றேன். ஸோ மேக்ஸிமம் ஒரு 3/4வாசி போட்டுக்கோங்க. ஏன்னா மேலே வந்து நம்மளுக்கு வெளியே வரும். ஸோ அதனால் ஓரளவு போட்டுட்டு நம்ம எல்லாமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கு நடுவில் நம்ம சேனலில் அடுத்து ஹேர் கேர் சேலஞ்ச் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்ட்ருக்கோம். ஸோ யார் யாருக்கு வேணுமோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ரெஸ்பான்ஸ் பொறுத்து தான் நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அண்ட் இஞ்சி இன்னொரு விஷயம் நான் சொல்ல நினைக்கிறேன். இஞ்சி நம்ம எப்பயுமே அரைக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் நீல வாக்கில் கட் பண்ணாமல் ஹரிசாண்டலில் கட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த நாராக வராது. இது வந்து நம்ம அரைச்சி ஸ்ட்ரெயின் பண்ணுறனால பிரச்சனை இல்லை எப்படி கட் பண்ணாலும். மற்றபடி நம்ம வீட்டில் சமைக்கும் போது நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைக்கிறீங்கன்னா இந்த ஹரிசாண்டல் இந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி நடுவில் கட் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு அந்த நாராக வராது. சரிங்களா? இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். தென் வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இப்போது. அந்த ஹேர் கேர் சேலஞ்ச் யாருக்கு வேணுமோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நம்ம செப்டம்பர் மந்த் வந்து நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து நீங்கள் நார்மலாக ஸ்ட்ரெயினரில் வந்து உங்களுக்கு வடிகட்ட முடியாது. ஸோ அதனால் வந்து ஒரு கிளாத் வந்து காட்டன் கிளாத்தில் நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் எல்லாமே வந்து இந்த மாதிரி நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இது மட்டும் கொஞ்சம் கலராக இருக்கும் நம்ம எல்லாமே ஆட் பண்ணதுனால. இதில் வந்து நான் கொஞ்சம் கூட நான் தண்ணி ஆட் பண்ணவே கிடையாது. லாஸ்ட்டாக நம்ம அந்த மிக்ஸி ஜாரை வந்து நான் அலசி கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் கிட்ட தான் நான் வந்து கலந்து ஊற்றிருப்பேன். மற்றபடி இதில் நான் கொஞ்சம் கூட வாட்டர் ஆட் பண்ணல. இதுவே வந்து உங்களுக்கு நல்ல வந்து வாட்ரி நிறைய உங்களுக்கு தண்ணி கிடைக்கும், ஜூஸ் கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு
சுத்தமாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணவே தேவையில்ல. நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஒரு தண்ணி வந்து உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அந்த பாத்திரம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு காய் இருந்துச்சு இல்லையா? நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் கூட அந்த தண்ணி இல்லாத மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் புளிய புளிய நிறைய வரும் தண்ணி நம்ம எடுக்க எடுக்க. ஏன்னா காயே வந்து நம்மளுக்கு தண்ணி காய் தான் இல்லைங்களா? ஸோ நல்ல தண்ணி வரும். நல்லா கொஞ்சம் அழுத்தி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இது வந்து எப்படி இருக்குன்ட்டு. நல்லா கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. ஸோ நல்லாவே வந்துட்டு நம்மளுக்கு வடிகட்டி வந்துருச்சு. ஸோ இது வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி கிடச்சிருக்கு, நம்மளுக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு. இது கூட வந்து இந்த ஒரு லெமன் வச்சுருந்தேன் இல்லையா? ஸோ அந்த சாறு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கூட வந்துட்டு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம லெமன் ஜூஸும் சால்ட்டும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1 ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்ம பெப்பர் ஆட் பண்ண தேவை கிடையாது. நீங்கள் உங்ககிட்ட கண்ணாடி பாட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ எங்கிட்ட கண்ணாடி பாட்டில் இல்லை. அது வந்து ஆக்சுவலி உடஞ்சிருச்சு. இது வந்து ஒரு இன்ஃப்யூஸ் பாட்டில். இதில் வந்து நான் அந்த இதை மட்டும் கழட்டிட்டு நம்ம அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எனக்கு எவ்வளோ ஜூஸ் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஒரு பாட்டில் ஃபுல்லாக நான் ஊற்றிட்டேன். தென் அடுத்து இன்னொரு பாட்டில்லையுமே வந்துட்டு எனக்கு ஃபுல்லாக கிடச்சிச்சு. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1½ லிட்டருக்கு மேலேயே வந்து கிடச்சிருக்கு. அது இன்னொரு பாட்டில் வந்து அது 900 ml தான். ஸோ அது ஃபுல்லாக இது வந்து ஒரு 1 லிட்டர் பாட்டில். ஸோ இதில் வந்து எனக்கு இதுலேயுமே ஃபுல்லாகவே எனக்கு கிடச்சிச்சு. ஸோ டோட்டலி எனக்கு ஒரு 2 லிட்டர்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கும். சரிங்களா? அந்த ஒரு பழத்துலேயே. ஸோ இதுவே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 1 வீக்குக்கு போதும். சரிங்களா? ஸோ இது நல்லா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு டெய்லியுமே நீங்கள் எப்பயுமே எந்த டம்ளர் நீங்கள் குடிப்பீங்களோ ஒரு மீடியம் சைஸ் டம்ளர், ரொம்ப சின்ன டம்ளர், இந்த டீ டம்ளர் இல்லாமல் கொஞ்சம் பெரிய டம்ளரில் நீங்கள் எப்பயுமே ஜூஸ் ஏபிசி ஜூஸ்லாம் ஆம்லெட் ஜூஸ்லாம் எடுப்பீங்களா? ஸோ அதிலேயே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். தாராளமாக ஒரு 5 டேஸ் வந்துக்கும் உங்களுக்கு வரும். சரிங்களா? நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி இதை நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம க்ரீன் ஜூஸ் ரெடி. ஸோ நாளைக்கு மார்னிங் நம்ம இந்த ஜூஸ் தான் எடுப்போம். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணது. ஸோ இது வந்து இன்றைக்கி மார்னிங்க்கு நம்ம இதை எடுக்கிறோம். ஸோ மார்னிங் வந்து கீழே வந்து கொஞ்சம் அது செடிமெண்ட் ஆகிருக்கும். ஸோ அது நம்மள ஒரு தடவை குலுக்கிட்டு நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் வரும் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, பாய்.